Good morning, students. Next, exercise 3.3 பார்க்க போறோம். Find the greatest common factor of the following. இங்க கொடுத்திருக்கிற greatest common factor என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இங்க 8x cube y square கொடுத்திருக்காங்க. 8x cube y square. Next, 16x square y cube கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 8 இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இதுக்கான 2 எழுத போறோம். நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி அந்த 2 எழுத போறோம். இப்போ 8 கொடுத்துட்டாங்க. 8 வந்து 2 into 2 into 2 எழுதலாமா, அதாவது 2 2s are 4, 4 2s are 8. இப்போ அதான் என்ன பண்றோம், 8 எழுதுவோம். அதாவது 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2. அதான் இங்க எழுதிருக்கோம். இப்போ x கியூப்னா x நம்ம எத்தனை டைம் எழுதணும், 3 டைம் எழுதணும். x into x into x into y square na y 2 time எழுதணும், y into y. Next 16 same அதே மாதிரியே போகணும். 2 டேபிள் தான் எடுக்க போறோம். 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2. இங்கே 4 2 இருக்கு. 2 into 2 into 2 into 2 into x square na x 2 time எழுதணும், y cube na y 3 time எழுதணும், y into y into y. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ரெண்டுல எது காமனா இருக்கு அப்படின்னு எழுத போறோம். இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 2 2 2. இங்க 2 இல்ல. நெக்ஸ்ட் x இருக்கு, இங்க x x x. நெக்ஸ்ட் இங்க இருக்கு, இங்க இல்ல. y y y y. இப்போ 2 into 2 into 2 into x into x into y into y. 2 2s are 4, 4 2s are 8. Next x into x, x square. So y into y, y square. So greatest common factor என்னது 8x square y square. Next இதே மாதிரி தான் 2x y power 5, 6x cube y cube. But 2 into x into y power 5 na y 5 time எழுதணும், y into y into y into y. 6 எப்படி எழுதணும், 2 3s are 6. So 2 into 3, x cube na x 3 time எழுதணும், x into x into x, y cube na y into y into y. இப்போ 2 same இருக்கு. Next x y y y y y. இப்போ 2 into x into y into y into y. இப்போ எப்படி எழுதணும்னா 2x y cube. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி 4a cube b square. 4 2 into 2 எழுதலாம், 2 2s are 4. a cube na a 3 times எழுதணும், b square na b 2 time எழுதணும். Next 12a cube b cube c. 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 2s are 12, 3 2s are 6, 1 3s are 3. But 2 into 2 into 3, a cube, a into a into a, the b cube, b into b into b into c. Next 16a power 5 b c. Plus 16 na 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2. 2 into 2 into 2 into 2, a power 5 na a into a into a into a into a, b into c. இப்போ இதெல்லாம் காமனா இருக்கு. 2 2 2 2 2 2. நெக்ஸ்ட் a a a a a a a a a. நெக்ஸ்ட் b b b. இங்க b இருக்கு, இங்க b இருக்கா, நான் இங்க b இல்ல, சோ அதை விட்டுலாம். அந்த மாதிரி இங்க ரெண்டுல c இருக்கு, இங்க இல்ல, அப்ப அதையும் விட்டுலாம். 2 into a into a into a into b. ரெண்டு 2 இருக்கா. இப்போ 2 2s are 4, a cube b. இப்போ இதே சேம் மாடல் ஹோம்வொர்க் சம் கொடுத்துருக்கேன், இதை ஃபினிஷ் பண்ணி குரூப்ல சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4 பார்க்க போறோம். ஃபேக்டரைஸ் யூசிங் HCF. HCFனாலும் GCFனாலும் ஒண்ணுதான், கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் ஒண்ணுதான். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் HCF யூஸ் பண்ணி. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் 2a ஸ்கொயர் இருக்கு. இப்போ 2 into a into a. நெக்ஸ்ட் 4a கியூப் இருக்கு. 4 நம்ம 2 into 2 a கியூப்னா a-வை 3 டைம்ஸ் எழுதணும். 10a பவர் 5. 10 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 5 10 a into a into a into a into a. இப்போ இதெல்லாம் இது காமனா இருக்கு. 2 2 2. இப்போ a a a a a a. என்ன காமனா இருக்கு? 2 into a into e. இது எப்படின்னா 2a ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எது காமனா இருக்கோ அது மட்டும் விட்டுட்டு மற்றது என்ன இருக்கு அப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். அப்ப அங்க ஒண்ணுமே இல்லை. 1 இருக்கிறதா அர்த்தம். என்ன சைன் இருக்கு? மைனஸ். இப்போ 2a ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2a இருக்கு. 2a இங்க பிளஸ் சைன் இருக்கு. பிளஸ் 5a 3a இருக்கு. அப்ப 5a கியூப். இப்போ 2a ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா 1 minus 2a plus 5a கியூப் இருக்கு. இதுதான் என்னது ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரியே minus 5x ஸ்கொயர் y ஸ்கொயர். இப்போ 5x ஸ்கொயர்னா x into x, y ஸ்கொயர்னா y into y. நெக்ஸ்ட் 15x கியூப் y கியூப். 15 எப்படி எழுதுனா 3 5s 15 x into x into x into y into y into y. இப்போ 25xy 25 5 5s 25 எழுதலாம். x into y. இப்போ இதெல்லாம் காமனா இருக்குன்னு எழுதிடலாம். 5 5 5. நெக்ஸ்ட் x x x. இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, ஆனா இங்க x இல்லை, ஸோ அது இருக்க முடியாது. y y y. இதுதான் என்னது காமனா இருக்கு. இப்போ இதை விட்டுட்டு மற்றதை எழுதுனா இங்க ஃபர்ஸ்ட் சைன் என்ன இருக்கு? மைனஸ். என்ன இருக்கு? எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட் பிளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு? 3. 2x இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். இங்க 2y இருக்கு, ஸோ ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் சைன் மைனஸ் 5. இப்போ என்ன காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 5 into x into y. அப்போ 5xy. அதான் நம்ம என்ன பண்ண போறோம்? முன்னாடி போட போறோம். 5xy. இதுதான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் 2x இருக்கு. 2 into x. 2y இருக்கு. 2 into y. 2z இருக்கு. 2 into z. இப்போ இது எல்லாத்துக்குமே காமனா என்ன இருக்கு? 2. ஸோ காமன் என்னது? 2. இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றதை எழுத போறோம். x sin plus y plus z common factor 2. Answer 2 into x plus y plus z. இப்போ இதே சேம் மாடல் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். இதை ஃபினிஷ் பண்ணி குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் குரூப்ல கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.